നീറ്റുടെ സിലബസിൽ ഉണ്ട്, പുതു NCERT-യിൽ ഇല്ല, നീ പഠിക്ക വേണ്ട. നീറ്റുടെ സിലബസിൽ ഇല്ല, പുതു NCERT-യിൽ ഉണ്ട്, നീ പഠിക്ക വേണ്ട. പഴയ NCERT-യിൽ ഉണ്ട്, പുതു NCERT-യിൽ ഇല്ല, നീ പഠിക്ക വേണ്ട. അപ്പോ നീറ്റുടെ സിലബസിൽ ഉണ്ട്, അപ്പൊ അത് പഠിക്കാൻ നീറ്റ് കിടക്കുമോ? ഏற்கனவே ഒരു കോൺട്രഡിക്ഷൻ ഇല്ലാத பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கல. அதாவது கண்டிப்பா நீட் சிலபஸில் உண்டு அப்படிப்பட்ட ஒரு டவுட்டே இல்லாத பாயிண்ட்ஸ், அதுதான் என்னது? புது புக்கில கண்டென்ட். புரியுது உங்களுக்கு? நீட் ப்ரிப்பரேஷனுக்காக NTA சிலபஸ் ரெடி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ற ஃபேக்டர் என்ன தெரியுமா உங்களுக்கு? +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த நீட் எழுத முடியணும். നമ്മൾ NCERT ഫോളോ பண்ற ஆள்களா இருந்தால் NCERT நம்ம நீட் ப்ரிப்பரேஷன்ஸோட பைபிள் ஆயி நம்ம எடுத்தால் அது நம்ம ஒத்துக்கிட்டு அப்படின்னா நீ முன்னாடி அதாவது 2வது வருஷம் படிக்கிறவங்க 3வது வருஷம் படிக்கிறவங்க சம்டைம்ஸ் ஓல்டு NCERT வச்சு படிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் they will feel missing. அது அப்ப மிஸ்ஸிங் பெரிய அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆக வேண்டியது எங்க? கெமிஸ்ட்ரியோட சாப்டர்ஸ்ல தான். எத்தனை சாப்டர்ஸ் போயிருக்கு கெமிஸ்ட்ரியில பாருங்க நீங்க. இப்போ 3வது வருஷம் 4வது வருஷம் எல்லாம் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கும் போது கெமிஸ்ட்ரியிலே இருந்த 9 சாப்டர்ஸ் இப்ப நீட்டில் இல்ல, படிச்சது எல்லாமே போச்சு. அப்ப அதனால நான் படிச்சது வரணும்னு நம்ம யோசிக்க வேண்டாம். நமக்கு என்னது படிக்கணுமோ அது நம்ம படிக்கணும். NTA சிலபஸ் ரெடி பண்ணும்போது நீட் சிலபஸ் எஸ்பெஷலி 20 lakhsக்கு மேலே ஆளுகள் எழுதுன எக்ஸாம் ஆயதுனாலே கண்டிப்பா they will consider +2 ஸ்டூடெண்ட்ஸ். காரணம் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் அப்பியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு வாட்டி சும்மா எழுதி பார்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரிப்பீட் பண்ணணுமா வேண்டாமா அது 2வது வாட்டி யோசிக்கும். ஆனால் ஜஸ்ட் எழுதி பார்க்கலாம்னு எப்போ +2 படிக்கிற டைம்ல வந்து யோசிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்றபடிதான் அது நம்ம நம்பணும்னு சொல்றேன் நான். பயப்படுறவங்க என்ன பண்ணும் தெரியுமா? தேவையில்லாததை பத்தி யோசிச்சு பயப்படுவாங்க. இப்ப நீங்க ஆர்கானிசம் படிக்கலாம்னு நினைச்சுக்கோங்க. அப்படின்னா ஆர்கானிசத்துல கேள்வி வரணுமா வேண்டாமா சொல்லுங்க? வேண்டாம். அதை நம்ம ஆசைப்படணும் இல்ல? வருமா வருமானு பயப்படும் போது நம்ம படிச்ச அந்த மைண்ட் பவர் தியரி உண்டு இல்ல, அது என்னது? ஆர்கானிசம் வருமா, ஆர்கானிசம் வருமா அப்படி பயப்படும் போது வருமா, அது கட் ஆகும். ஏது மட்டும் உள்ள போகும்? ஆர்கானிசம் மட்டும் உள்ள போகும். அப்ப ஆர்கானிசம் படிக்காததோட டென்ஷனுடன் நீ பாப்புலேஷன் மட்டும் படிச்சு போகும். அப்ப பாப்புலேஷன் கேள்வி வந்தால் கூட உன்னோட கண்ணுக்கு பார்க்க தெரியாது. காரணம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உனக்கு இருந்ததினால. நம்ம இது மட்டும் நம்பணும். ஏது மட்டும் நம்பணும்? புது NCERT. நீங்க அதெல்லாம் மாஸ்டர் பண்ணி நினைச்சுக்கோங்க. புது NCERT-ல எல்லா கான்செப்டும் மாஸ்டர் பண்ணி படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா படிக்கிறதில் ஒரு பிரயோஜனம் உண்டு. அது என்ன? அதுக்கு கீழே படிக்கிறதில் நம்ம ஸ்ட்ராங் ஆயிருக்கும். புரியுதா? அப்படிதான் நடக்க வேண்டியது. ஆனால் இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயங்கள் நம்ம எடுக்காம இம்பார்ட்டன்ஸ் உள்ள விஷயங்களை நம்ம கொண்டு நடக்கணும். நமக்கு என்னது தேவையோ அதை பற்றி நம்ம யோசிக்கணும், என்னது தேவையோ அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். நமக்கு அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும். நீ படிச்சது என்னதோ அதிலிருந்து கொஸ்டின் வரும்னு நம்பணும். அப்ப அதுக்காக நீ நிறைய படிக்கலாம். நான் படிச்சதுன்னு கொஸ்டின் வருமா? ஓகே, அப்ப கெமிஸ்ட்ரியில 5 சாப்டர் படிச்சுட்டு நான் நீட்டுக்கு போக முடியுமா? அது சொன்னாலும் உன்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்கே தெரியும் நீ போய் சொல்லிட்டு இருக்கு, நீ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? படிக்கிறதோட அளவு கூட்டணும். அதனால நம்ம செய்ய வேண்டியது நம்ம படிக்கிறத அளவு கூட்டணும். சிலபஸுக்கு ஏற்றபடி நம்ம படிக்கிறதோட அளவு நம்ம கொண்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு இந்த விஷயத்தில் நான் சொல்றேன். அது என்ன தெரியுமா? ஒராள் நல்ல அழகான கிரீடம் போட்டிருக்கு, ஆனா ட்ரெஸ் போடலாம். நல்ல கிரீடம் போட்டிருக்கு, ட்ரெஸ் எதுவும் போடலாம்னு நினைச்சுக்கோங்க. அந்த எவ்வளவு கன்றாவியா இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த மாதிரி தான் தேவையில்லாதது தேடி போனவங்களை எப்போதுமே. இப்போ நம்ம ஒரு கீழே இருக்கிறது விஷயம் படிக்காம மேலே இருக்கிறது நம்ம படிக்க கூடாது. அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம படிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? பேஸ் உடஞ்சு போகும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, மோட் கான்செப்ட் கரெக்டா படிக்காத ஒரு ஆளுக்கு சொல்யூஷன்ஸ் சாப்டர் கான்பிடன்ஸுடன் படிக்க முடியுமா? அது முடியாது. அதுதான் விஷயம். ஓகேவா? அப்ப நமக்கு என்னது தேவையோ அது நம்ம படிக்கணும். நம்ம என்னது படிச்சுட்டு இருக்குமோ அதில் கான்பிடென்ட் ஆயிருக்கணும், அதில் மாஸ்டர் ஆகணும். புதுசு படிக்கிறத விட இருக்கிறது நம்ம மாஸ்டர் ஆயிட்டு முன்னாடி